ஐசிசி தொடர்களில் இந்தியாவிற்கு தொல்லை கொடுப்பதை ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட் பொழுதுபோக்காகவே வைத்துள்ளார். 2023ஆம் ஆண்டு இந்தியாவிடம் இருந்து ஒரு உலகக்கோப்பையை தட்டி பறித்ததில் இவருக்கு தான் முக்கிய இடம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதனால் தான் இந்தியாவின் தலைவலி என இவரை ரசிகர்கள் அன்போடு அழைக்கின்றனர். குறிப்பாக சாம்பியன்ஸ் டிராபி செமிஃபைனல் போட்டியில் அடுத்தடுத்து ஆஸ்திரேலியா விக்கெட்டுகளை பறிகொடுத்தாலும் டிராவிஸ் களத்தில் நிற்கும் வரை இந்திய ரசிகர்கள் பட்டப்பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. சுழல் சக்கரவர்த்தி வருண் இவரது விக்கெட்டை எடுத்த பின்னரே ரசிகர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். வருணின் முதல் பந்திலேயே கேட்ச் கொடுத்து ஹெட் பெவிலியனை நோக்கி நடைய கட்டினார். 9வது ஓவரின் 2வது பந்தில் தான் அந்த அதிசயம் நடந்தது. 39 ரன்களில் இருந்த டிராவிஸின் விக்கெட்டை வீழ்த்தி 140 கோடி இந்தியர்களையும் டிப்ரெஷன்ல இருந்து வருண் காப்பாற்றி விட்டார் என சமூக வலைதளங்கள்ல வருண புகழாத ரசிகர்களே கிடையாது. ஆனா கில் பிடிச்ச அந்த கேட்ச் களத்துல பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அவுட் கொடுத்தாலும் கூட கில் பந்தை பிடித்த உடனேயே வீசியதால் அம்பையர் அதிருப்தியடைந்து துணை கேப்டன் கில்லுக்கு வார்னிங் கொடுத்தார். கேட்ச் பிடித்த பின்னர் எவ்வளவு நேரம் பந்தை வைத்திருக்க வேண்டும் என்று MCCயில் விதிகள் இல்லை. என்றாலும் சில நொடிகளாவது பந்தை ஃபீல்டர் கையில் வைத்திருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.